அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்தில் கூட்டங்கள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மை பார்த்தீங்கன்னா, தொழில் வசிய மையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தொழில் வசிய மையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வா கப்பிடம் சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த தொழில் வசிய மையை எதற்காக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடைக்கு கூட்டங்கள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதாவது நல்ல வியாபாரத்தில் செல்வம், தனம் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொழில் வசிய மையை பயன்படுத்துவாங்க. இந்த தொழில் வசிய மையை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி பொறாமைகள்னால ஒரு சில தொழில்கள் என்ன செஞ்சிடும், முடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். ஆரம்ப காலத்தில் நல்லா கொடிகட்டி பறந்து வந்திருப்பாங்க தொழிலில். காலம் வர வர என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த தொழிலில் வீழ்ச்சிங்கிறது வர ஆரம்பிக்கும். சரிங்களா? படிப்படியாக என்ன செஞ்சுருவாங்கன்னா, அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இப்போ எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது போல் பிரச்சனை உள்ளவங்களும் சரி, தொழிலில் அதிக லாபம் பெறணும்னு நினைக்கிறவங்க, தொழிலில் உங்கள் கடைக்கு கூட்டம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தாராளமாக இந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்பவும் சக்தி வாய்ந்த மை. சரிங்களா? தொழில் வசியத்துக்கு இதற்கு ஈடான மை எந்த மையுமே கிடையாது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விநாயகரை வச்சு செய்யக்கூடிய அஷ்ட கணபதிகளையுமே ஒன்றிணைச்சு செய்யக்கூடிய மூலிகை முறைகளில் தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மைனா இந்த தொழில் வசிய மையை தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் நம்மளை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம இந்த மையை தான் கொடுத்து தொழில்களில் இன்றும் இந்த மையை வாங்கி நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ரொம்பவும் பவர்ஃபுல்லான மை. சரிங்களா? இந்த மையை எல்லாருமே தொழில் பண்ணக்கூடிய எல்லாருமே நீங்கள் பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு வீடியோ பதிவில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மையை தாராளமாக நீங்களே இந்த மையை அரைச்சி மந்திர உரு கொடுத்து பயன்படுத்தலாம். சரிங்களா? என்னட்ட நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. விருப்பம் உள்ளவங்க இந்த மை வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இந்த மையை நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். சரிங்களா? அதாவது இந்த மையை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாளில் அன்னைக்குன்னு நான் சொல்லக்கூடிய மூலிகைக்கு, அதாவது வெள்ளருக்கு வெள்ளை விஷ்ணு கிராந்தி, சரிங்களா, பில்வ மரம், சரிங்களா, பில்வ மரத்துடைய வடக்கு பக்கம் போகக்கூடிய வேர், சரிங்களா, அடுத்து 21 அருகம்புல்லுடைய முடிச்சு போட்டு, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு கொஞ்சோண்டு, அடுத்து கருமஞ்சள், சரிங்களா, கருமஞ்சள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த மூலிகைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகைகளுடைய வேரை பூரா எடுத்து ஒரு புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம் கொண்டு எரித்து அதை கறி பக்குவத்தில் வர்ற அளவுக்கு எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து நைஸாக்கி, அதை விட அத்தரு, புனுகு, ஜவ்வாது, கோரசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா நாட்டு மாட்டு பசு நெய் கிடச்சிச்சு அப்படின்னா சேர்த்துக்கரலாம். இல்லை அப்படின்னா இழுப்ப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா நெய் இழுப்ப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த இழுப்ப எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக மை பக்குவத்தில் அரைச்சி வந்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும். ஒரு 2 மணி நேரம் நல்லா அரைக்கணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் எல்லா பொருளும் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்ல மை பக்குவத்தில் அதை அப்படியே செப்பு டப்பால் வலிச்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு அந்த மையை கையில் வச்சுக்கிட்டு, அந்த மைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூப்பழம் இதெல்லாம் வச்சு பூஜை போட்டுட்டு அந்த மையை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு சுத்தபத்தமாக இருந்து இந்த மைக்கு உரு கொடுக்கணும். இந்த மைக்கு உரு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். உயிர் பெற்ற பிறகு இந்த மையை நீங்கள் காலையில் குளிச்சுட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த மையை புருவ மத்தியில் நீங்கள் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரத்தில் உங்களை அடிச்சுக்கிற யாருமே கிடையாது.
அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மை. சரிங்களா? இந்த மைய பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த மைய பயன்படுத்தலாம். உங்க கடைக்கு கூட்டம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மைய பயன்படுத்துங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்கலாம் இந்த மைய வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த காரியம் அப்படியே நடந்து போயிரும். சரிங்களா? அவங்க உங்களுக்கு உங்க சொல்படி கேட்டு அந்த இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ற அளவுக்கு இந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? இது போல இந்த மைய பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த மைய பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பதிவு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.